அம்மா ஃபேஷன். இந்த வீடியோவில் நம்ம வீப்பட்டியும் ஹூக் பட்டியும் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வீப்பட்டி தைக்கலாம். வீப்பட்டிக்கு தேவையான துணி எடுத்து நம்ம நெக் பீஸ் கட் பண்ணுவோம். அந்த துணி எடுத்து நம்ம வீப்பட்டி தைச்சாவே போதும். கொஞ்சம் மேலே துணி இருந்தாலும் பரவாயில்ல. பேக் ஸ்டிச் போட்டு நல்லா நீட்டாக தைங்க. நம்ம ஒரு கொஞ்சம் மடித்து தைக்கிற அளவுக்கு துணி விட்டுட்டு மீதி எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணிக்கணும். மேலே நல்லா மடித்து சென்டரில் ஒரு தையல் போட்டுக்குவோம். அப்போ தான் நல்லா படியும். சரிசமமாக வச்சு மடித்து தைங்க. நம்ம ஒவ்வொரு வீக்குமே பேக் ஸ்டிச் கொடுத்து அப்புறம் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நல்லா பிசுரெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி பேக் ஸ்டிச் கொடுக்கணும். அதாவது ரஃப் அடிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஹூக் பட்டி வைக்கலாம். ஹூக் பட்டி வைக்கிறதுக்கு கொக்கி பட்டியை விட கொஞ்சம் சின்னதாகவே எடுத்துக்கோங்க துணி. நம்ம தைக்கும்போது இழுத்து தைக்க வேண்டாம். இழுத்து தைச்சிங்கன்னாக்கா வீப்பட்டியை விட ஹூக் பட்டி அதிகமாக வந்துடும். அதனால் நீட்டாக தைச்சிக்கோங்க. ஒவ்வொரு ரெண்டுக்குமே நம்ம பேக் ஸ்டிச் கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். மடித்து பிசுறு வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இது இதோட பேக் டிசைன் ரொம்ப சிம்பிளாக வெறும் லேஸ் மட்டும் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.